எனக்கு பயம் இல்லை, யார் மேலேயுமே பயம் கிடையாது. தப்பு பண்ணாமல் நான் யாருக்கும் எப்பவும் பயப்படவே மாட்டேன், கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அது இல்லாமல் நான் தப்பு பண்ணல. ஆனால் தப்பு பண்ண மேலே உங்களுக்கு பயம், பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பயம், நீங்கள் ஸ்டெப் அவுட் ஆகிறதுக்கு பயம். இன்றைக்கி நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து என்ன ஏமாத்தின நிறைய பேர் வரீங்க. ஓகே, நேற்று நம்ம போட்ட வீடியோ தினேஷ் விஷால் பற்றி போட்டோம், ரெண்டு பேர் தான் போட்டோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கேரளாவில் இருக்காங்க, நம்ம போகும்போது ஃப்ரெண்டானோ அவங்களுக்கும் போட்டோம். இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் அவங்களும் ஃப்ரெண்டு. சரி போட்டோம், உடனே கொடுத்தான். ஓகே, 10 நாளாக நம்ம ட்ரை பண்ணோம் இந்த விஷயம் வந்து உண்மையான்றதுக்காக. 10 நாளாக மார்ச் 5ஆம் தேதி அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில். 10 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். தலைவா இது உண்மையா பொய்யான்னு தெரியல, உன் மேலே நான் வீடியோ போடக்கூடாது, அவங்க குற்ற பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது, லாயரும் கிடையாது, அட்வொகேட்டும் கிடையாது, ஜட்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெண்டாவது நமக்கு வேற அவர் என்ன இப்போ ஃபோன் ஒன்று வந்துச்சு, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வீடியோ எடுத்துருங்க, அதான் காசு வாங்கிட்டீங்களா, வீடியோ எடுக்க வேண்டியதானே. 2 பேரை மட்டும் ஏமாத்திருந்தா காசு வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். நீ ஊராயிரம் எவ்வளோ பேரை ஏமாத்திருக்க, எவ்வளோ மெசேஜ் இன்னும் வந்துனே இருக்குங்க. நீங்கள் அவன் பேஜ்லேயே போய் பாருங்களேன், ஒரு வீடியோல கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தன் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, ஆனால் அதை யாரும் வாட்ச் பண்ண மாட்டீங்க. வீடியோக்கு மட்டும் பார்த்தா ஃபயர் விட்டுன்னு இருப்பீங்க. இல்லை மேன்லி நான் நினச்சேன், யோசித்தேன், ஐயோ இவன் கெரியரை பிளாஸ்ட் பண்ணுறமே, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கெரியரை நான் அப்படி தான் பிளாஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சேன், ஃபீல் பண்ணேன். ஐயோ தப்பு அப்படின்னு ஏன் துறை இல்லைங்க, நானும் ஒரு ட்ரெயினருங்க. ஓகே, ஆனால் ஏன் துறையில் தப்பு நடந்தால் நான் பேசலன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஓகே, நீங்கள் நிறைய பேர் சும்மா ஜாலியாக வீடியோ பண்ணுறாங்க. ஐ எம் நாட் அ கான்டென்ட் கிரியேட்டர், ஐ எம் நாட் இன்ஃப்ளூயன்சர். ஓகே, ஃபிட்னஸை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, ஐ லவ் ஃபிட்னஸ், எனக்கு ஃபிட்டாக இருக்கிறது பிடிக்கும், ஒருத்தன் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பிடிக்கும், அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, எக்ஸ்பென்சிவ் ட்ரெயினர் தான். ஓகே, நான் ஒரு ஆன்லைன் செஷனுக்கு 12 செஷனுக்கு 12,000, ஒரு செஷனுக்கு 1000 ரூபா வாங்குறேன். எங்கள் ட்ரெயினர் அவங்களாம் பே பண்ணுறாங்க. ஆமாம், எக்ஸ்பென்சிவ் ட்ரெயினர் தான், ஹியூஜ் ஹை அப்படின்னு. ஆமாம், படிச்சிருக்கேன், சும்மா கிடையாது. ஓகே, வெட்டியாலாம் ஒன்றும் இல்லை, 50,000 வருஷத்துக்கு கோர்ஸ் செலவு பண்ணி படிக்கிறோம். இன்ஜினியர் படிக்கிற மாதிரி நம்மளும் படிச்சுன்னு தான் இருக்கும். ஓகே, ஆதாரம் காட்டினா இவ்வளோ புக்ஸ் இருக்குது, உட்காந்து படிச்சுன்னு தான் இருக்கும். சும்மா உட்காந்துன்னு போயிட்டு பைசப்கள் ஃப்ரெண்ட் ரைஸ் எல்லாம் போடுறதே கிடையாது, இதுதான் உண்மை. ஓகே, சும்மா சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணுறது இல்லை, அவ்வளோ நேசிக்கிறேங்க. ஓகே, இது என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு அதிகமாக ஏமாந்தவங்க எல்லாருமே ஓகே யூஎஸ், கனடா, லைக் இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க, ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் டாலரில் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து ஈஸியாக ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு குறி வைத்து வலை வைத்து பிடித்திருக்கிறார். நான் போட்டது 2 பேருக்குமே காசு வந்துருச்சு. ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. நேற்றுமே நான் சொன்னேன் என் காசு வந்துருச்சு, வீடியோ எடுத்துலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ளே 1,00,000 பேர் பார்த்துறாங்க, 400 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்களா. அவங்களாம் எனக்கும் ஏமாத்தினேன், எனக்கு என்கிட்ட வராங்க, டேய் நான் போலீஸாடா, சரி நான் என்ன பண்ணுறது, சரி இப்போ அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்பல வீடியோ எடுக்காத வேணாம். ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு காசை கொடுத்தோம்ல, அவங்க வீட்டுக்காரர் அவங்களோட கணவருமே வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுருக்காரு. நீங்கள் கேளுங்களேன், அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு ஃபஸ்ட்டு கேளுங்களேன். மதியண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான். எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தினேஷ் கிட்ட ஃபிட்னஸ் கோச்சிங்காக 15K பே பண்ணியிருந்தேன். ஃபெப்ரவரியில் பே பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. பே பண்ண உடனே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கால்ஸும் இல்லை, ரீச் அவுட் பண்ண முடியல. எனக்கு கோச்சிங்க்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலன்னு தான் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணேன். எனக்கு காசாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. உங்ககிட்ட பேசின பிறகு தான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு இதே மாதிரி ஏமாத்திருக்கான்ட்டு. அதே மாதிரி எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசினேன். இப்போ வந்து எனக்கு பேமெண்ட் வாங்கி கொடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மதி ப்ரோ, நான் வந்து லைக் என் ஃபியான்ஸை கிட்ட நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி. ஓகே, அவன் காசு கொடுத்துட்டான், வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து விருப்பப்படலை. ஏன்னா இது காசு விஷயத்தை தாண்டி அவன் வந்து ஏமாத்திருக்கான். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன் அவன் வந்து சஃபர் பண்ணணும், அவனை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரணும். ஏன்னா நீங்கள் நேற்று தான் வீடியோ போட்டிருக்கீங்க, ஸோ குறைஞ்ச பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களோட ஃபாலோவர்ஸோ இல்லை உங்களோட மியூச்சுவல்ஸோ நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நிறைய ரீச் கிடைக்கும், அவனை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ட்ரெயினர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட்டு முடிவு உங்கள் கையில் தான். நீங்கள் உங்களுக்கு அவன் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான், நீங்களும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா காசை கொடுத்துட்டான், எங்களுக்கு சைடில் வந்து நஷ்டம் எதுவும் இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து இதை அப்படியே விட்டுட முடியாது. ஏன்னா நாளை பின்ன அவன் இன்னொருத்தரை ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால அவனை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். கேட்டிங்களா? ஓகே, நன்றி சொல்லியிருக்காங்களா. இன்னொரு ஒரு பொண்ணு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் யூகேலேருந்து ஒரு பொண்ணு, அவங்க போடுறதையும் கேளுங்களேன், அவங்க வாய்ஸையும் கேளுங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து ஜான் 24 அன்னைக்கு தினேஷ் கிட்டே பேசினேன். எப்படி பேசினேன்னா, அதுக்கு 1 டே ப்ரீவியஸாக நான் அவருக்கு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். என்னென்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்ககிட்ட என்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா,
Jan 24th அன்னைக்கு எனக்கு கால் பண்ணார். எனக்கு நம்பர் கொடுத்தாரு, நான் தான் கால் பண்ணேன். இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாரு, எனக்கு கால் பண்ணுங்கள் அதை பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் கொடுக்கவும் நான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணவும் ஹி வாஸ் நல்லா தான் பேசினார். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 1-to-1 ஃபிட்னஸ் யார்கிட்டையும் பண்ணதில்லை. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசுகிறாங்கன்னா ப்ராப்பராக ஃபிட்னஸை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அது என்னோடய முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம். நான் ஓகே சரி ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு இமீடியட்டாக அக்கௌண்ட் நம்பர் வாங்கி ஒரு 1 ஹவர்லேயே நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். 15K பண்ணேன். 2 months ப்ரோக்ராம் 15K பண்ணிட்டேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது ஒரு ஃப்ரைடே. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மண்டே கால் பண்ணேன். என்ன தினேஷ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. இன்னும் எதுவும் அனுப்பலை. அவர் சொன்னார், இல்லை மேம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் February 4th அன்னைக்கு தான் அவர் ஒரு டயட் சார்ட் அனுப்பிச்சார். அந்த டயட் சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். அந்த டயட் சார்ட்டில் கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு இனிஷியலாக நான் அவருக்கு வாய்ஸ் நோட்டு மெசேஜு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை அவர் அவாய்ட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு உள்ளேயே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன இது ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க என்னன்னு சொல்லிட்டு திருப்பியும் கால் பண்ண ஆரம்பித்தேன். இனிஷியலாக ஒரு 2-3 வாட்டி அவர் என்ன பண்ணாருன்னா, மேம் ஐ வில் கால் யூ, ஒரு 30 minutesல கால் பண்ணுறேன், ஒரு நெக்ஸ்ட் டே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டார். அப்புறம் அந்த வீக் ஃபுல்லாக அவர் வந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட் இன் டைமில் அவர் நான் எடுத்து என் காலுன்னு என் வாய்ஸ்ன்னு கேட்டோன்னே அவர் என் நம்பரை கட் பண்ணிட்டார், காலை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் காலே எடுக்கவே இல்லை, நிறைய கால்ஸ் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு அதோட இது அனுப்பிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணேன். அந்த கால்லாம் எடுத்தால் மேம் ரொம்ப பிஸியாக இருக்கேன் மேம், ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒரே நிமிஷம் திருப்பி கூப்பிட்றேங்க மேம், ஒரு 5 minutesல கூப்பிட்றேங்க மேம், ஒரு ½ an hourல கூப்பிட்றேங்க மேம்னு வேறு நம்பர்லேருந்து எடுத்தால் மட்டும். அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன எடுக்கிற மாதிரி பிளானில் இல்லாட்டி தயவு செய்து எனக்கு காசை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, என்னால் வீட்டில் திட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக டியூஸ்டே அன்னைக்கு காலையில், டியூஸ்டேனா இந்த வீக் டியூஸ்டே அன்னைக்கு காலையில் தெரில அவர் எப்படி அட்டன் பண்ணாருன்னு தெரில, என் நம்பர்னு தெரியாமல் அட்டன் பண்ணிட்டாருன்னு தெரில. எடுத்தப்போ மேம் என்ன மேம் நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, நான் காசை எங்கே எடுத்துகிட்டா போயிட போகிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் காசை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டார். எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இன்னும் என் காசை பற்றினா என் காசை பற்றி தான் ப்ரோ நான் யோசிப்பேன். நான் இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சவரா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் ஏதோ ஒரு 3rd person. அப்போ ஆப்வியஸாக அவர் எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஆகும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லவும் கட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு 2 வார்த்தை பேசுவார், கொஞ்சம் ஏதாவது நம்ம கேட்குற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக கட் பண்ணிடுவார். அன்றைக்கி ஈவினிங்கே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என் ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தார் அவருக்கு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ரிப்போர்ட் அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசியிருக்காரு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவம் வந்துட்டு, சரி நீ ரிப்போர்ட்டை அனுப்புன்னு ஏதோ பேசினதுக்கு 2 பேரும் பேசிட்டு வச்சுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார், இனிமேல் நீ கால் பண்ணக்கூடாது, இனிமேல் நீ எதுவுமே பேசக்கூடாது, காசு போனால் பரவாயில்ல, அவன் ரொம்ப பேடாக பேசுகிறான், இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். ப்ரோ நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டேன். பட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லையும் இதுலேயும் உங்கள் போஸ்ட்டில் போடுறப்போ இல்லை ஸ்டோரியில் போடுறப்போ எதுவும் என்னோடய ஃபேஸ் எதுவும் ரிவீல் பண்ணாதீங்க, இல்லை என் நேம் ஐடென்டிட்டி எதுவும் ரிவீல் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி என்னை பிளாக் பண்ணிட்டார், தினேஷ் என்னை பிளாக் பண்ணிட்டார். என் ஹஸ்பண்ட்லேருந்து போஸ்ட் போடவான்னு கேட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், தேவையில்லாத வேலை உனக்கு, வீடு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த போஸ்ட் நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன், என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை போடுறேன். காசு வருது வரலங்கிறத தாண்டி அவரோட ஆட்டிடியூட் வாஸ் நாட் குட் ப்ரோ. அவர் பீப்புளை ட்ரீட் பண்ணுற விதம், காசு வாங்குற வரைக்கும் பேசுகிறது, காசு வாங்கினதுக்கப்புறம் அவரோட நடந்துக்கிற பிஹேவியரெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குது. இது இன்னொருத்தவங்க கிட்ட நடக்கக்கூடாது. அவர் மெயினாக எனக்கு தெரிஞ்ச, நான் இப்போ உங்கள் போஸ்ட்லாம் பார்த்த வரைக்கும் ஃபாரினில் இருக்க பீப்புளை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தான் மணி கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டாங்க, 15,000 பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினச்சிட்டு அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் எனக்கான மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஆகக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் நான் இதை உங்களுக்கு அனுப்புகிறேன். பட் ஸோ மேக் ஷியர் லைக் எனக்கு அந்த ஐடென்டிட்டியை மட்டும் வெளியே
போஸ்ட் பண்ணாத மாதிரி ப்ளீஸ் ப்ரோ. கேட்டிங்களா? இப்போ இன்னும் 2-3 ஸ்க்ரீன் ரெக்கார்டு பாய்ஸ், ஓகே, பசங்க கிட்ட ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதையும் அதை நான் பேசும்போது அது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இல்லை, இது பாருங்க, அவனுக்கு என்ன கேட்டு வாங்கிக்கலாம். என் ஃபோனே ஃபுல்லாகிடுச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. எனக்கு ஃபோன் வச்சு வீடியோ வேற எடுத்துரு, இல்லைன்னா நான் செத்துருவேன், டிப்ரெஸ் ஆகி செத்துருவேன். சாவுடான்றேன், சாவுடான்ற. இப்படி ஒருத்தன் எதுக்கு? போலீஸ் நீங்கள் போய் பிடிக்கணும், பிடிச்சி உள்ளதான் போடணும் இவனெல்லாம். எனக்கு ஏங்க அவன் செத்தா நான் காரணன்றான் வேற, எனக்கு வேற மிரட்டுறானுங்க. நான் எதனா ஆயிடுத்து, பரவாயில்ல பண்ணுங்க, நான் என்னமோ தூண்டுதலை போட்டேன். தப்பு பண்ணாமல் ஒருத்தனை நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோன்னா அவன் சாவறதுல நியாயம் இருக்குது, அதுக்கு நான் காரணம், நானே ஜெயிலுக்கு போகிறேன், பரவாயில்ல, அந்த பாவத்தை என் தள்ள கொத்துக்கிறேன். தப்பு பண்ணாத ஒருத்தனை பண்ணான், ஆதாரம் தெளிவாக இருக்குதே. ஓகே, 10 நாளாக பிளாக் பண்ணவன் சடனாக பிளாக்ல இருந்து எத்தனை வீடியோ போட்டுருக்கதை பார்த்துட்டு பதறி எத்தனை வீடியோ எடு 30,000 எனக்கு அனுப்புறியே, அப்போ நீ தப்பு தானே பண்ணியிருக்கிற. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஓகே, இவனா உடனே அனுப்புகிறான், புரியுதா உங்களுக்கு? அனுப்பிட்டான். அப்போது எவ்வளோ பேரை ஏமாற்றிருக்காங்க. யூஎஸ், யூகே, ஃபாரினில் வேலை செய்கிறவங்களாம் இல்லை, அங்கே டாலர்ஸில் ட்ரெயினர்ஸ்க்கு பே பண்ணுறதால நானும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, கனடா, ஸ்வீடன், ஓகே, தாய்வான், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரியில் இருக்க மக்களோட ஒரு தமிழ் மக்களோட சொல்கிறேன். அதை தாண்டி நான் வந்து ஒரு ஃபாரினரையும் ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, அப்ராட் பொண்ணியோ, நான் பேசுகிற இங்கிலீஷ் அதுக்கு புரியாது, அது பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், 3 வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அவளை ஃபஸ்ட்டாக புஷ்அப் பண்ண வச்சது நான் தான். ஃபாரினில் இருக்க ஒரு பொண்ணை, ஸோ ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப் ஆஸ் அ தமிழன். ஓகே, அவ்வளோ நேசிக்கிறேன் ஃபிட்னஸை, அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஓகே, ஒரு தமிழனா நான் இந்த காரியத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இது ஏற்றுக்க முடியும்? வீடியோலாம் எடுக்க முடியாது. இதான் லாஸ்ட் வீடியோ. எனக்கு தெரியாதுங்க, ஸ்டெப் அவுட் ஆகி வருவாங்க. இப்போ இது கமெண்ட் பண்ணுறதோட எனக்கு எவ்வளோ அவர் வந்து பயமுறுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற என் நண்பன் போலீஸ், எவ்வளோ போலீஸ் இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க, உனக்கு நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு. எவ்வளோ லாயர் இருப்பீங்க, எவ்வளோ அட்வொகேட் இருப்பீங்க, எவ்வளோ பேர் என்ன நேசிக்கிறீங்க, எவ்வளோ பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ரோட்டில் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ பேர் தெரியுமா எனக்கு இருக்கிறாங்க. அதை தாண்டி எனக்கு ஒன்றா உயிரே கொடுக்க என் ஊர் மக்கள் இருக்கிறாங்கடா. ஓகே, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கடா. ஓகே, என்னடா மிரட்டிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை நீ என்ன பண்ணாலுமே ஓகே, கடவுள் ஒருத்தர் இருக்காரா, கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நானும் தான் அகப்படணும். ஈவன் நானும் இதே தப்பை பண்ணியிருந்தேன்னா அகப்படணும். எல்லாருமே தப்பு பண்ணுறோம். அதில் வேற அவர் போட்டிருக்க வாய்ஸ் தினேஷ் விஷாலோட வாய்ஸை கேளுங்களேன். அவர் என்ன போட்டிருக்காரு, ரிப்ளை பண்ணியிருக்காரு. ப்ரோ, நீங்கள் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணுன்னு. நான் உங்களுக்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்குற இடத்துல இல்லையே ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ நான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற முடியாததுனால தானே ப்ரோ நான் அட்மிட் ஆகிட்டேன். நான் வந்து ஃபோனே வந்து யூஸே பண்ண முடியல ப்ரோ என்னால். நீங்கள் திருப்பி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இப்போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்களேன். நீங்கள் போட்ட வீடியோவுக்கு எனக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் நான் இதுக்கே கொடுப்பேன்னு எனக்கு தெரியல எனக்கு. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு திருப்பி உட்காந்து இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கிறதா ப்ரோ எனக்கு வேலை இது எனக்கு சொல்லுங்களேன். ஓகே, எல்லார் இடத்துலையும் இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ன்றது வரதான் ப்ரோ செய்யும். யாரும் நல்லவன்லாம் கிடையாது ப்ரோ, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க ப்ரோ. சரியா? நான் இவ்வளோ நாள் அட்மிட் ஆகிட்டேன், நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற இடத்துல இல்லையே. சரி, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கே நீங்கள் கேட்டு மெசேஜ் பண்ணுற உங்களுக்கே நான் ரிப்ளை கொடுக்கலையே ஃபஸ்ட்டு ப்ரோ. உங்களை மாதிரி தேவையில்லாமல் 100 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க ப்ரோ, யாருன்னே தெரில எனக்கு. சரியா? எனக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லவே தான் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் நான். சரி, இது மதியாக இருக்குமோ, ஏன்னா நானும் உங்கள் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுவீங்க, அது தேவையில்லாமல் இவர் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் விட்டேன். அதுதான், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. கேட்டிங்களா? யார் தான் தப்பு பண்ணல அப்படியா? அப்போ தப்பு யார் வேணா பண்ணலாமா? தப்பு பண்ணி திருந்தணும்ல. 1-2 பேர்ட்ட பண்ணா பரவாயில்ல, 1000 பேர்ட்ட இல்லப்பா பண்ணிக்கிற நீ ஜில் 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 மனதில்ண்டு. ஸோ நம்மளுக்கு இது புரியல. இவனை டாமினேட் பண்ணணும் எனக்கு இல்லவே இல்லை. இவன் யாருன்னே தெரியாதுங்க எனக்கு. 2 ரீல் தாங்க பார்த்துருக்குறேன். இவன் வந்து அது சத்தியமாக சொல்கிறேங்க, ஆனஸ்டா இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏமாத்திருக்கானே நம்ம வாக்கு கொடுக்க போனால் பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் கிளறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அநேகம் வருகிறது. தயவு செய்து தமிழக கவர்மெண்ட் நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் யாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புச்சுன்னு போயிட்டு உட்கார வச்சு யார் யாருக்கிட்டலாம் காசு வாங்கியாதோ கார் வாங்கிக்கிறாராம், நிறைய வாங்கியிருக்கிறாராம், நிறைய பேர்ட்ட காசு வாங்கியிருக்காரு. ஒரு சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. என்ன பதிவு பண்ணுன்னு சொல்கிற நீங்கள் ஸ்டெப் அவுட் ஆகி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் 15,000 ரூபாய் தானே போனால் போதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ என்கிட்ட ஏன் வரீங்கன்னு நான் கேட்க முடியாதா? எனக்கு எதனா பாதிப்பாச்சுன்னா நீங்களும் வந்து காப்பாற்றுவீங்க. அதை நான் இப்போ கூட ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், தயவு செய்து சிஸ்டர் நீங்களாம் இப்படி பயந்து நிற்கிறீங்க, உங்கள் பிள்ளைய அப்படி வளர்க்காம இருங்க அப்படின்னு. உங்கள் பிள்ளைய என்ன தைரியமாக வளங்க வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு. ஊரில் இருக்கிற ஒருத்தனா ஏன் நான் மட்டும்தான் வாய்ஸ் அவுட் கொடுக்கணுமா? வேறு யாரும் கொடுக்க மாட்டிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் ஃபிட்னஸ், ரொம்ப நேசிக்கிறேன். ஓகே, இந்த தொழில் ரொம்ப நேசிக்கிறேன். ஃபிட்னஸ் தொழில் செய்யும் அனைத்து நண்பர்களும் ஒரே ஒரு ஆழ்ந்த இதோடு கேட்டுக்கிறேன், ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், நல்லா படிங்க.
இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக் சர்வீஸ். ஓகே, நல்லா அன்போட பண்ணுங்க. உங்களை பற்றி பெருமையாக பேசணும். என் ட்ரெயினர்னு ஒரு கெத்தாக சொல்லணும். இவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரி துப்புனாங்க தெரியுமா என்கிட்ட. இன்னும் காரிலாம் துப்பி வச்சுக்கிறாங்க. இவன் புறம்போக்கு கிரம்போக்கு வேத திட்டுறாங்க. நமக்கு அது தேவையில்லாது. வாரி கட்டிக்கூடாது. வாரியில் கொட்டிக்கூடாது. நம்மள வாரி பாக்கெட்டில் போட்டுக்கிறல ஒரு உள்ள கொட்டின்னுக்கிறாரு ஃபுல்லாக. பாவம், என்ன பண்ணுறது. விஷால், இப்பயும் சொல்கிறேன்டா, தினேஷ் விஷால், சாரி இல்லை சொல்கிறேன், உன்னை டாமினேட் பண்ணணும், உன்னை கீழே வைக்கணுன்றதெல்லாம் இது கிடையாது. தப்பு பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வீடியோ போடு. ஆமாங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீ இப்படியே விட்டனா திருடினே இருப்பேன்னு சொல்லி தான் மக்கள் சொன்னாங்க. அதனால தான் அந்த வீடியோவை நான் எடுக்கல. ஒருத்தட்ட பண்ணியிருந்தா எடுத்திருப்பேன். நீ பல பேர்ட்ட பண்ணாலே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த 2வது வீடியோவும் போடுகிற சுச்சுவேஷன். இதற்கப்புறம் நான் வீடியோ பதிவிடக்கூடாது என்றால் அது உன்னுடைய கையில் இருக்கிறது. அதற்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒன்று டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிடு. கண்டிப்பாக உன்னை போலீஸ் வந்து பிடிக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் ஏமாத்திக்கிற பை, கொஞ்சம் லீலைகளும் வேறு பண்ணிக்கிறேன். அந்த லீலைகளுக்கான ஆதாரங்கள் இல்லை, ஆனால் அது நிறைய பேர் சொல்கிறாங்க. பயங்கரமாக உண்மையாகவே எனக்கு எதனா இப்போ ஆச்சுன்னா அவங்களாம் வெளியே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க. ஓகே, என்ன பண்ணுறதுனே புரியல. ஓகே, கடவுளே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, உஷாராக இருங்க. அடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. காலைல உக்காந்தேன் 6 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஆன்லைன் செஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இதை எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரில. பண்ணிவிடுவேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், திருந்துங்க, உஷாராக இருங்க. லவ் யூ.